ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏசி எடிட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்குறோம்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரிய மாதிரி ஃபோட்டோகிராஃபி சிக்னேச்சர் லோகோ எப்படி உங்களோட மொபைலில் பிக்சார்ட்டில் கிரியேட் பண்ணுற சொல்லி அன்றைக்கி வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி சிக்னேச்சர் ஃபோட்டோகிராஃபி லோகோ கிரியேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிக்னேச்சர் ஸ்டைல்ஸு ஃபாண்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டைல்ஸில் ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். போயிட்டு உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டைலை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபைல்ஸ்லாம் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை எப்படி பிக்சார்ட்டில் ஆட் பண்ணுற சொல்லிட்டு வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ டவுன்லோட் பண்ண அந்த ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் வந்து எதில் இருக்கோ அதில் போயிட்டு அந்த ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ண அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இதுதான். இந்த இருக்கு பாருங்கள், கீழே இருக்கு பாருங்கள், இதுதான் வந்து அந்த ஃபைல்ஸு. நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஜிப் ஃபைலாக தான் வந்து வரும். அதை ஜிப் ஃபைலை சிங்கிள் கிளிக் பண்ணிங்கனாவே எக்ஸ்ட்ராக்ட் ஆகுன்னு சொல்லிருக்குமா, கிளிக் பண்ணி அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தனியாக ஃபோல்டர் மாதிரி வந்துடும். ஃபோல்டர் மாதிரி வந்ததுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உள்ளே வந்து இந்த மாதிரி 2 ஃபைல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை அதை டவுன்லோட் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 ஃபைலு இல்லை ஒரு ஃபைல் இருக்கும். அந்த 2 ஃபைலையுமே கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் இல்லைன்னா காப்பின்னு சொல்லிருக்கும், ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கிங்க. நான் இப்போ வந்து காப்பியே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி காமிக்கும். இதில் இன்டர்னல் ஃபோன் ஸ்டோரேஜ்னு இருக்குமா, கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜில் PicsArtனு சொல்லிட்டு ஒரு தனி ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் வந்து கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். இந்த இருக்குது அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இது கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபாண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு தனி ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமேலாம் இருக்காது, சும்மா எம்டியாக தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பேஸ்ட்டுன்னு சொல்லிருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த ஃபாண்ட்ஸ் வந்து இதில் பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. பேஸ்ட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா உங்களோட பிக்சார்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால தான் இதில் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி பண்ணி ஆட் பண்ணி இதில் பிக்சார்ட்டில் இந்த ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட PicsArt அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் கீழே +என்ற சிம்பிள் இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் எடிட்டியே ஃபோட்டோன்னு சொல்லிருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த 3வது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுன்னு சொல்லிருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கேமராவுக்கு பக்கத்தில் அது கிளிக் பண்ண இந்த மாதிரி வரும். இதில் மேலே கலருக்கு பக்கத்தில் ஒரு சும்மா அந்த இது பிஎன்ஜியை சேவ் பண்ணுற மாதிரி கலர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 2வது இருக்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த சைடில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்து எப்படின்னா டெக்ஸ்ட்டுன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த நேம் போட்டு ஃபோட்டோகிராஃபி லோகோ கிரியேட் பண்ண போகிறீங்களோ உங்களோட நேம் போட போகிறீங்களா இல்லை வேறு எதுவும் போட போகிறீங்களா அதை வந்து டைப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு போடாதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் நேம் இல்லை வேறு ஏதாவது டைப் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து என்னோடய நேமே டைப் பண்ணிக்கிறேன், அருண் கிராக்ஸ்னு சொல்லிட்டு. டைப் பண்ணதுக்கப்புறம் மேலே டிக் கொடுங்க. டிக் கொடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் வந்து இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ சிம்பிள் ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து 3வது கீழே பார்த்தீங்கன்னா மை ஃபாண்ட்ஸ்னு சொல்லிருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து அந்த ஃபாண்ட்ஸ் வந்து காட்டும். இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ண அந்த ஃபாண்ட்ஸ் இருக்கும். அந்த ஃபாண்ட்ஸில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட் ஸ்டைலில் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து லாஸ்ட்டாக இருக்க ஃபாண்ட் ஸ்டைலில் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டைலில் வந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி ஸ்டைலில் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் கீழே அந்த ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு அது வந்து ஆட் பண்ணலாம். மறுபடியும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டீ போட்டு டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதில் வந்து ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து டிக் கொடுங்க. டிக் கொடுத்தோன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிக்க. இதுக்கு அதிலே உள்ள ஃபாண்ட் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிக்க. அது மறுபடியும் அந்த ஆரோ கிளிக் பண்ணிட்டு இந்த டிஸ்கவர்னு சொல்லிருக்குமா, கிளிக் பண்ணிவிட்டு
இதில் ஏதாவது ஒரு ஃபாண்ட் ஸ்டைலில் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண இந்த மாதிரி வரும். இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வாங்க ஒரு ஃபாண்ட் ஸ்டைலாக. அந்த ஃபோட்டோகிராஃபி ஃபாண்ட் ஸ்டைலு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட் ஸ்டைல் வந்து வச்சு விட்ருங்க. ஸோ இந்த லக்கியஸ்ட் காயின்னு சொல்லி இந்த ஃபாண்ட் ஸ்டைல் வந்து நல்லாயிருக்கு. கரெக்டாக சின்னதாக்கி அதுக்கேற்றவாறு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை பெருசாக்குனா நல்லா இருக்காது. பெருசாக்கிறதா இருந்தால் பெருசாக்கி வச்சுக்கோங்க, சின்னதாக்கணுமா சின்னதாக்கி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி சின்னதாக்கி வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் மேலே வந்து டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்தோன்னே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி சிக்னேச்சர் லோகோ வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் மேலே டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், மேலே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸில் எப்படி அதை ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துடலாம். ஃபுல்லாக வெளியே வந்துடுங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் எடிட்டிய ஃபோட்டோன்னு சொல்லிட்டுருக்குமா கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து இந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து எப்படின்னா ஆடு ஃபோட்டோன்னு சொல்லிட்டுருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இப்போ நம்ம சேவ் பண்ண அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிங்க. அது வந்து பிஎன்ஜியாக தான் இருக்கும். அது கிளிக் பண்ணி மேலே ஆடுன்னு சொல்லிட்டுருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அருண் கிராக்ஸ் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு அந்த டெக்ஸ்ட் வந்து வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எந்த இடத்துல வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல நவட்டி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வைக்க போகிறீங்கன்னா இந்த பக்கம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஓரத்தில் வச்சா தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த சைடு பிடிச்சிருக்கோ அந்த சைடு வச்சுக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக்கி வச்சுங்க, பெருசாக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. வச்சதுக்கப்புறம் மேலே டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அழகாக சிக்னேச்சர் லோகோ ஃபோட்டோகிராஃபி லோகோ வந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற இமேஜஸில் ஆட் பண்ணிட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களோட நேமும் தெரியும், கொஞ்சம் நல்லா வரும். அப்புறம் மேலே டவுன்லோட் சிம்பிள் போட்டுருங்க, மேலே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அப்புறம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குமா கிளிக் பண்ணி ஆல்னு இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. மீண்டும் உங்களை அடுத்து நல்லதொரு வீடியோவிலிருந்து சந்திக்கிறேன் மக்களே. நன்றி. பாய்.